அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 27/6/2025 ஆனி மாதத்தின் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் ஆஷாட நவராத்திரியின் 2ஆம் நாள். இந்த நாளில் இந்த ஒரு பழம் கிடைத்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஆஷாட நவராத்திரியின் 2ஆம் நாள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறையும் மந்திர பரிகார முறையும் இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. வெள்ளிக்கிழமையில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸ்கிரீன்ல, இது மாதிரி எண்ணற்ற பூஜை பொருட்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். ஆஷாட நவராத்திரி வராகிக்குரிய ஒரு முக்கியமான நவராத்திரியாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் மிக எளிமையான முறையில் வாராகி தேவி வழிபட்டாலே போதுங்க, நம்ம பிரச்சனையெல்லாம் தீரும். குழப்பத்தோடு இருக்கக்கூடிய பெண்கள், குழப்பத்தோடு இருக்கக்கூடிய ஆண்கள், மொத்தத்தில் என் வாழ்க்கையே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரியின் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமையை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது அம்பாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாளாகவே கருதப்படுதுங்க. இந்த நாளில் நீங்கள் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 அல்லது மாலை 6 to 10 மணிக்குள்ள எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் பூஜை அறையில் வாராகி தேவிக்கு கலசம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கலசத்துக்கு புதுசாக பூக்கள் போட்டுக்கோங்க. வாசனை மிகுந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வாராகி தேவியோட திருவுருவப்படம் சிலையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வாசனை மிகுந்த மலர்கள் சூடிக்கணும். வாசனை மிகுந்த மலர்கள் சூடிக்கிட்டு வாராகி தேவிக்கு பிரசாதமாக நீங்கள் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் வைக்கணும். அவல் இருக்கு இல்லைங்களா, அவலில் நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கணும். பாலில் பனங்கள் கண்டு கலந்து வைக்கணும். பாலில் பனங்கள் கண்டை போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பாலை நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு அதன் பிறகு அதில் பனங்கள் கண்டை போடுங்க. அடுப்பில் வச்சுட்டே போட்டிங்கன்னா சில பனங்கள் கண்டால் பால் திரிஞ்சு போக நேரிடும். அதனால் முதல்ல அந்த குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாலை நல்லா சூடு பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பனங்கள் கண்டு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டு வாராகிக்கு முன்னாடி வச்சுருங்க. இந்த 2 பிரசாதம் முக்கியமாக வைக்கணும். இது மட்டும் இல்லாது எப்பவும் கூட நான் வீட்டில் சுண்டல் செய்வேங்க, சக்கரை பொங்கல் செய்வேன். இது மாதிரி நீங்கள் மற்ற உங்கள் விருப்பப்படி நீங்கள் என்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சுக்கலாம். இது 2 இந்த ஆஷாட நவராத்திரியோட 2ஆம் நாள் முக்கியமான பிரசாதம். தீபம் அப்படின்னா நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி வாராகி அம்பாளுக்கு தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், பொதுவாகவே இந்த நவராத்திரியில் எல்லா நாளுமே நான் சொல்லியிருக்கேன், வாராகி விட மூல காயத்ரி சொல்லிக்கிட்டே இருங்க, வஜ்ரகவசம் சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்கேன். குறிப்பாக இந்த நாளில் பூஜை செய்கிறவங்க ஓம் அஷ்டவாராகியே நமோ நமக என்னும் மந்திரத்தை சொல்லுங்கள். 111 முறை சொல்லுங்கள். 111 முறை சொல்லும் போது வாராகி தேவி முன்னாடி நீங்கள் அமர்ந்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் தாமரை மணி மாலையா அல்லது ருத்ராட்ச மணி மாலையா அல்லது ஸ்படிகமணி மாலை, ஏதாவது ஜெபமணி மாலைகள் இருந்தது அப்படின்னா அந்த ஜெபமணி மாலைகளை நீங்க கையில வச்சுட்டு சொல்லுங்க. அந்த எண்ணிக்கையில நீங்க சொல்லும் போது அந்த ஜெபமணி மாலையை கையில வச்சுட்டு சொல்லும் போது உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாள்ல இந்த ஒரு பழத்தை கண்டிப்பா வாராகி தேவி முன்னாடி வைக்கணும். வேற ஒன்றும் இல்லைங்க. வெள்ளிக்கிழமையில தேவகணி என்று அழைக்கப்படும் இந்த எலுமிச்சைக்கு அதீத சக்தி இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதை எடுக்கிறதாகட்டும், வீட்டுக்குள்ள நல்ல விஷயங்களை கொண்டு வர்றதாகட்டும், யாராவது உங்களுக்கு மாந்திரீகத்துல எதையாவது உங்களுக்கு செஞ்சிருந்தாங்கன்னா, அதாவது தீவினைகளை ஏவி விட்டுருந்தாங்கன்னா கூட அதை கூட எடுக்கிற சக்தி இந்த கனிக்கு கண்டிப்பா இருக்குங்க. இந்த தேவகனி எலும்புச்சம்பழத்தை நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆக கீறிக்குங்க. அறுத்துறக்கூடாது, ஃபுல்லாக 4ஆக கீறிட்டு உள்ளே நல்லா குங்குமம் போட்டுருங்க. குங்குமம் போட்டு முதல்ல ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டில் கொஞ்சம் குங்குமத்தை வைங்க. தட்டில் கொஞ்சமாக குங்குமத்தை வச்சு அந்த குங்குமத்துக்கு நடுவில் 4ஆக கீறி எலும்பிச்சம்பழத்தை வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் குங்குமத்தை போட்டு அதன் மேல் ஒரு கற்பூரத்தை வச்சுக்கோங்க. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் மற்ற பூஜைகளையே ஆரம்பிக்கணும். வாராகி தேவிக்கு நீங்கள் மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்திலாம் காட்டி முடிச்சுட்டு சாம்பிராணி போட்டுட்டு நீங்கள் ஊதுபத்தி எல்லாம் காட்டிட்டு கற்பூரம்லாம் காட்டி முடிச்சிட்டு கடைசியா இந்த ஒரு குங்குமத்து மேல வைக்கப்பட்ட எலுமிச்சம்பழத்துக்கு மேல வைக்கப்பட்ட கற்பூரத்தை பொருத்தி அப்படியே வச்சிருங்க. நீங்க சுத்த வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். வாராகி தேவிக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த கற்பூரம் எரியுது இல்லைங்களா, அந்த நெருப்பை பார்த்து உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு தாயிடம் எப்படி சொல்லுவீங்களோ அதை மாதிரி என் மனசுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படி ஒரு மனக்குழப்பம் இருக்கு, என்னால வெளியில சொல்ல முடியாது, இந்த வேதனையில தவிக்கிறேன் அப்படின்னு என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி அது இந்த நெருப்போடு எரிஞ்சு போகட்டுமா அப்படின்னு சொல்லி வாராகிய மனதார மனமுருகி வேண்டிட்டு இந்த கற்பூர ஆரத்தியை பார்த்து சொல்லி பாருங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எதை செய்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னம்மா முதல் நாள் வழிபாடு 26/5ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. தவறுதலாக 5ன்னு சொல்லிட்டேன். 6வது மாதம் அது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தம்ப்நெயில்ல மாற்றிட்டேன். ஆனால் சேனலுக்குள்ளே போய் மாற்ற முடியாது. ஏன்னா அந்த பதிவை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாற்ற முடியாது.
நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல அதை தான் முதல் கேள்வியாவே கேட்டிருந்தீங்க. 26/6க்கு பதிலா 26/5ன்னு சொல்லிட்டீங்க, 5ன்னு சொல்லிட்டீங்கன்னு. 26/6 தாம்மா. வேற ஏதாவது உங்களுக்கு ஆன்மீகம் ரீதியான சந்தேகங்கள் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. இந்த கமெண்ட்ல நீங்க டைப் பண்ண வேண்டிய மந்திரம் ஓம் அஷ்டவாராகியே நமோ நமக. ஓம் அஷ்டவாராகியே நமோ நமகன்னு டைப் பண்ணுங்க. வாராகியோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. வாராகி முன்னாடி வைத்து நீங்க பூஜை செய்து அந்த எலுமிச்சங்கனியில இருக்கக்கூடிய கற்பூரம் எரிந்த பிறகு எலுமிச்சங்கனியை மட்டும் எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க அல்லது முச்சந்தியில போட்டுருங்க. அந்த குங்குமத்தை தட்டுல வச்சிருந்த குங்குமத்தை என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைவாசலுக்கு நீங்க பொட்டு வைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி அதை நெற்றியில் வைப்பதற்கோ சாமிக்கு பொட்டு வைக்கிறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது. நிலைவாசலுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்.